வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாய் நான் காணப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்கு பிரயோஜனமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து தியானிக்கலாம். 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு வேலையை உண்டு பண்ணினான். இந்த வேத பகுதி நம்ம பல முறை இதை படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஏன் இதே இந்த 7ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய நோவாவை குறித்து எனக்கு ஆபம் இருந்து இவரை குறித்து நானே ஒரு 3-4 செய்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஒண்ணு புரிஞ்சதெல்லாம், வேதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி, பெரிய ஒரு கடல். இந்த கடலுக்கு உள்ள நம்ம போக போக இதுக்கு வந்து எண்டு கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஆழமாய் உள்ள செல்கிறோமோ, எந்த அளவுக்கு இந்த கடலில் நம்ம உள்ள போக ஆரம்பிக்கிறோமோ, அது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத பலவிதமான ஆசீர்வாதமான நன்மையான ஈவுகளை அதுல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஆழத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஆழத்துக்கு போனா நமக்கு தெரியும். வெளியிலேயே பார்க்கும் பொழுது ஒருவேளை அது வெளியரங்கமாக சில விஷயங்கள் தெரியுமே ஒழிய, நம்ம ஆழமாய் சென்று பார்க்கும் பொழுது அந்த ஆழத்திலே காணப்படுகிற ஆசீர்வாதங்களை, அந்த வெளியேற பெற்றதான அந்த முத்துக்களை, அந்த கற்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியை ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும், இந்த 11ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும், இங்க இருக்கிற ஒவ்வொரு வசனமும் இல்ல இந்த விசுவாச தகப்பன்மார்களுடைய வாழ்க்கையை ஒரு சுருக்கமாக ஒரு வசனத்திலேயோ 2 வசனத்திலேயோ சொல்லியிருப்பாங்க. ஆபேலை குறித்து ஆதியாகமத்தில் நிறைய இருந்தாலும் இங்க வந்து ஒரு வசனத்துல இருக்கும், அவ்வளவுதான். நோவாவை குறித்து 2-3 அதிகாரங்கள் ஆதியாகமத்தில் இருந்தாலும் இங்க வந்து ஒரு வசனத்துல இருக்கும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த மனிதனுடைய அவருடைய வாழ்க்கையை ஒரு வசனத்திலே அவருடைய விசுவாச காரியத்தை சுருக்கமா எழுதின புஸ்தகம் ஒரு அதிகாரம் தான் இந்த எபிரேயர் 11. ஆனா இந்த 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லா வார்த்தையும் மிக முக்கியமான வார்த்தை தான். ஆனாலும் அதுல ஒரு வார்த்தை என்னைய கொஞ்சம் கவனிக்க வச்ச ஒரு வார்த்தை, இன்னைக்கு அதுல இருந்து நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அந்த வார்த்தையை கவனிச்சிங்க அப்படின்னா, தேவ எச்சரிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பார்த்தீங்களா? தேவ எச்சரிப்பு. பொதுவாக எச்சரிப்பு, இந்த எச்சரிப்பு பலகைகள் இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல எச்சரிக்கைன்னு ஒரு போர்டு வைப்பாங்க? பொதுவா ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு ஆபத்து இருக்கு, இல்ல குறுகிய வளைவு, இல்ல ஒரு பள்ளம் இருக்குது, இல்ல ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எச்சரிக்கை அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இந்த போர்டு ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மை பயமுறுத்துவதற்கு கிடையாது. அது எதற்காக அந்த போர்டு மாட்டப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த எச்சரிப்பை நாம் பார்க்கும் பொழுது இதுல வரக்கூடியதான ஒரு பெரிய ஒரு தீங்கு எனக்கு வரப்போகுது, பெரிய ஆபத்து வரப்போகிறது. வரப்போகிற ஆபத்திலிருந்து என்னை நான் காப்பாத்திக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வச்ச அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த எச்சரிப்பு பலகை நான் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நான் தப்பிச்சு கொள்ளணும். அதற்காக எனக்கு முன்பதாக என்ன அங்க ஒட்டப்பட்டிருக்குன்னா எச்சரிக்கை அப்படின்னு ஒரு பலகை இருக்கும். இந்த பகுதியை படிக்கும் பொழுது எனக்கு அதான் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஈர்த்த ஒரு வார்த்தையா இருந்துச்சு, எச்சரிப்பு என்ற வார்த்தை, தேவ எச்சரிப்பு. நோவாவின் காலத்திலே நமக்கு தெரியும் மனுக்குலம் எப்படி வாழ்ந்ததுன்னு தெரியும். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே பாவம் அக்கிரமும் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த பாவமும் அக்கிரமும் பெருகும் பொழுது வேதம் சொல்கிறது பூமி சீர்கெட்டதா இருந்தது. சீர்கெட்ட பூமியை பார்த்து பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த தேவனானவர் எப்பொழுது அந்த எச்சரிப்பை கொடுத்தார் என்று கேட்டால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒரு சபையவோ இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனையோ எச்சரிப்பதற்கு முன்பாக என்ன சம்பவம் நடக்கும் பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும். சரி, தேவன் எப்ப எச்சரிப்பு கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கர்த்தர் கண்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் கண்டார், கர்த்தர் பார்த்தார். எதை பார்த்தார்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருக ஆரம்பிச்சு. எந்த பூமியை பார்த்து நல்லது நல்லதுன்னு கர்த்தர் சொன்னாரோ, இப்ப அதே பூமியை பார்த்து ஐயோ என்னப்பா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டார். அந்த வார்த்தை தான் சொல்கிறது, கர்த்தர் கண்டார். 6ஆம் வசனத்தை பாருங்க. பாருங்க, கர்த்தர் கண்டார். 2வது என்ன வார்த்தை போட்டிருக்குது? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்படியே அடுத்த வார்த்தை போட்டு பாருங்க, அவர் இருதயத்துக்கு விசனப்பட்டார். இந்த 3 வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய எச்சரிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப வரும், இல்ல ஒரு தேசத்துக்கு எப்ப வரும், ஒரு திருச்சபைக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, 3 விஷயத்தை கர்த்தர் செய்யறார். ஒன்று கண்டார், 2வது மனஸ்தாபப்பட்டார், 3வது விசனம் அடைந்தார். அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய எதிர்வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு தேவனானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக, இல்ல அவருடைய தாசர்கள் மூலமாக, ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக கர்த்தருடைய எச்சரிப்பு மனுஷனுக்கு ஒரு உண்மைதான். ஆனா எப்பொழுது பிரதர் எச்சரிப்பு வரும் கேட்டீங்கன்னா, தேவன் காண்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். தேவி ஒரு தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்னை என் கர்த்தர் பர்சனலா என்னை பார்க்கிறார், கண்டுகொண்டே இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். தேவி என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய நடவடிக்கையை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சி அடையணும். ஆனா அங்க பைபிள் சொல்றது மனஸ்தாபப்பட்டார். இன்னொரு பக்கம் விசனம் அடைந்தார். இதனுடைய எதிரொலிதான் அங்கே எச்சரிப்பாக நோவாவுக்கு, ஐயா இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் என்ற ஒரு பெரிய எச்சரிப்புடைய வார்த்தையை அவன் கேட்டான். இன்றைக்கு ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். தேவ எச்சரிப்பை பெற்ற நோவா செய்த 3 காரியங்கள். இது நோவாவுக்குன்னு எடுத்துக்கிறாங்க, இன்னைக்கு நமக்கும் அதுதான். தேவ எச்சரிப்பை பெற்ற நோவா என்ன செய்தார்? இன்றைக்கு இருக்கிற சமுதாய வாழ்க்கையிலே, இந்த திருச்சபை வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நம்ம இருக்கிறோம். தேவ எச்சரிப்பு எளிதா வந்துடாது. கடந்த காலங்களிலே இங்கே பிரசங்கித்ததான சில செய்திகளை நான் யூடியூப்ல பார்த்தேன். அநேக கர்த்தருடைய வார்த்தைகளுடைய பிரசங்கங்களுடைய ஆழமான சத்தியங்களை உணரும் பொழுது தேவன் நமக்கு பலத்த எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது யாருக்கும் தெரியல, ஆனா சபைக்கு உண்மை. இந்த எச்சரிப்புகளை நம்ம 2 விஷயம் செய்யலாம். கண்டுகொள்ளலாம், கண்டுகொள்ளாமல் போகலாம். அது 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 என்ன பொறுத்தளவு, நம்ம பொறுத்தளவு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தருடைய எச்சரிப்பு வரும் பொழுதெல்லாம் அந்த எச்சரிப்பு எங்கிருந்து பிரதர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். மனஸ்தாபப்பட்டார், ரொம்ப மனஸ்தாபப்பட்டார், விசனம் அடைஞ்சிட்டார். அதனுடைய எதிர்வழியாக இன்றைக்கு கர்த்தருடைய தாசர் மூலமாக நிறைய எச்சரிப்புகளை கொடுக்கிறார். நோவாவின் காலத்திலே நோவாவுக்கு எச்சரிப்பு வந்த பொழுது அவன் என்ன செய்தானோ அந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் செய்வோம் என்றால், வரக்கூடிய மகா பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்ல வரக்கூடிய பேர் ஆபத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். உண்மைதான். நம்பர் 1, முதலாவது நோவா என்ன செய்தான் கொடுத்த எச்சரிப்புக்கு. அதே 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தியானிக்க போறோம். 7ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்க, எப்படி போட்டு பாருங்க. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு. போதும். நம்பர் 1, எச்சரிப்பு வரும் பொழுது அதை நம்புகிறவர்கள் அவங்க காப்பாற்றப்படுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த நோவா என்ன பிரதர் பண்ணினார்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இயற்கை சீரழிவை பார்க்காத உலகம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்திலே எந்த ஒரு ஆபத்து வந்ததில்லை, சீரழிவு வந்ததில்லை. இந்த இயற்கை அழிவையே பார்க்காத நோவா, இதுவரைக்கும் இயற்கை பார்த்தது கிடையாது. மழையை பார்க்காத நோவா, இப்பொழுது தேவனானவர் இந்த பயங்கரமான அக்கிரம் நிறைந்த உலகத்துடைய அக்கிரமும் பாவமும் அவருடைய சமூகத்தில் எட்டிய பொழுது, இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். எப்படி?
இயற்கை அழிவு, மழையை வருஷிக்க பண்ணி அதன் மூலமாக அழிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நோவாவுக்கு மழைனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அதுவரை பூமி பனித்துளிகளினாலே நனையப்படும், அவ்வளவுதான். நதிகள் அங்கங்க இருக்குது, அவ்வளவுதான். அது வச்சுதான் அவங்களுடைய வாழ்வாதான் போயிட்டு இருந்துச்சு. மழையை பார்க்காதவன், இயற்கை அழிவை பார்க்காதவன் முதலாவது எச்சரிப்பு வந்த பொழுது அதை நம்பினான். ஒரு விசுவாசி எப்ப தேவ எச்சரிப்பை அது அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல அதை நம்பணும். எஸ், இது நடக்கும், இது என் வாழ்க்கைக்கும் பொருந்தும். தேவ எச்சரிப்பை நோவா முதலாவது நம்பினான். பாருங்க, ஒரு இதே மார்ச் மாசம் தான் நினைக்கிறேன், 2019 கொரோனா அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அப்படியானே, கொரோனா வந்துச்சு. இதே மார்ச் மாசம் திரும்பவும் மோடி அறிவிக்கிறார், எப்பா இந்தியா முழுக்க ஊரடங்கு சட்டம், கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்ப வந்த புதுசுல நம்ம எல்லாம் நிறைய பேரு ஆமா சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம். அப்புறம் 2-3 டிக்கெட் அவுட் ஆச்சு. ஐயோ ரொம்ப சாகுறாங்கடா, ரொம்ப பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பார்த்த பிறகு என்ன நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையை திருத்திக்கிட்டோம். ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துக்கிட்ட என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாகவே மாறி போச்சு. சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு காய்கறி, அந்த காய்கறி பட்ட பாடு அதுக்கு தெரியும். ஐயோ இந்த வீட்டுக்கு தெரியாதமா காய்கறியா வந்துட்டேனே சொல்லு, அந்த காய்கறியா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஐயோ படாத பாடு நம்ம விட்டோம். அந்த பொருட்களும் படாத பிடிச்சு, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹஸ்பண்ட் இருப்பாரு, கீழே மனைவி இருக்கும். அங்கன்னா சாப்பாடு பார்சல் அங்கேயும் கீழே போயிட்டு இருக்கும். நல்லா தெரிஞ்சவங்க தான், ஆனாலும் தள்ளியே உட்காரு கொஞ்சம், என் நீ வர விட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சவங்க கை கொடுத்துக்கிற மாட்டோம், பேசிக்கிற மாட்டோம். ஏன் அப்படின்னா அதனுடைய வீரியம் அவ்வளவு, கொரோனாவுடைய வைரஸுடைய வீரியம் அவ்வளவு நமக்கு தெரியும். இன்னைக்கு மறுபடியும் ஒரு அறிவிப்பு வருகிறது என்றால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அதை நம்புவோம். எஸ், கொரோனா ஒண்ணு ஏற்கனவே வந்துச்சுப்பா, இனியும் வரும், அதை நம்புவோம் கண்டிப்பா. ஏன்னா பார்த்துருக்குற சுனாமி, ஒரு பெரிய ஒரு பேரலை வந்து கடல் அழிவு வரப்போகிறதுன்னு இப்ப கடலோரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தார். அன்னைக்கு சொல்லியிருந்தா நம்பிருக்க மாட்டாங்க. இன்னொரு பேரழிவு வரப்போகுது என்று சொன்னால் இப்ப நம்புவாங்களான்னு கேட்டா எஸ் பிரதர் நம்புவாங்க. ஏன்னா அந்த சுனாமியினாலே ஒரே நேரத்துல இந்தோனேசியா அந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லா அந்த கடலோரத்தில் இருக்கிற பல நாடுகள்ல இருக்கிற ஜனங்கள் ஒரே நேரத்துல ஏறக்குறைய 70 லட்சம் எத்தனை பேர் செத்து போனாங்க. இன்னைக்கு மறுபடியும் அது அழிவு வரப்போகுது என்று சொன்னால் நம்புவார்கள். ஏன்னா அதை பார்த்திருக்கிறாங்க, ஏற்கனவே அதை உணர்ந்திருக்கிறாங்க. இந்த யோகாவை குறித்து நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த மனுஷன் எந்த ஒரு அழிவையும் இந்த உலகம் பார்த்திருக்கவில்லை. எந்த ஒரு இயற்கை அழிவையோ இல்ல இப்படிப்பட்ட மழையவும் பார்க்காத ஒரு மனிதன் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினார் அப்படின்னு பாக்குறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கு. தேவ எச்சரிப்பு நம்மிடத்துல பேசப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அடிக்கடி சொல்லப்படும் பொழுது, என் தப்பிதங்களை ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, இல்ல என்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இல்ல என்னை நானே நான் பரிசோதிக்கும் பொழுது, தேவன் என்னை எச்சரிக்கும் பொழுது, எஸ் பிரதர் இந்த எச்சரிப்பு வேற யாருக்கும் அல்ல, எனக்கு. இதை நான் நம்பணும். இதனுடைய வீரியத்தை, இதனுடைய பாதிப்பை, வரக்கூடிய ஆபத்தை நான் நம்பணும். முதலாவது அன்றைக்கு நோவாவின் காலத்துல வந்த எச்சரிப்பை ஒருவர் நம்பல. இது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அவங்க யோசிச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புரிஞ்சுக்கோங்க, தேவ எச்சரிப்பு வரும் பொழுது நம்ப வேண்டும். 2 நாளாம் புஸ்தகத்திலே ஒரு ராஜாவை குறித்து நம்ம படிக்க முடியும். 2 நாளாம் 36ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, 2 நாளாகத்திலே 36ஆம் அதிகாரத்திலே செதேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு தேவன் பல நேரங்களிலே அவனுக்கு என்ன செஞ்சாருன்னா எச்சரிப்பை கொடுக்கிறார். 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, செதேக்கியா ராஜாவாகிற போது பாருங்க, யூதேயா தேசத்தினுடைய கடைசி ராஜா இவர் தான், இதுக்கப்புறம் ராஜா இல்லை. ராஜாவாகிற போது 21 வயதா இருந்து 11 வருஷம் என்ன பண்ணாராம், எருசலேமில் அரசாண்டான். எப்படி இருந்தானா, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. 15ஆம் வசனம் பாருங்க, அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான
இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு பாருங்க, இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரங்களை ஏற்கனவே அனுப்பினார். 16 வருஷம் பாருங்க. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் பாத்தீங்களா அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, உதவியே இல்லாம. இந்த வசனத்தை படிக்கும் போது நல்லா யோசிங்க. செதேக்கியாவுக்கு தேவன் நேரடியாக பாபிலோன் தேசத்துக்காரங்களை எப்ப அவங்களாம் பிடிச்சது கொண்டு போயிருக்குன்னு சொல்லல. ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. கல்தேய ராஜாக்கள் பாபிலோன் ராஜா உங்களை சிறைப்படுத்தி கொண்டு போக போறாங்க. ஏற்கனவே எரேமியா தீர்க்கதரிசி போன்ற பல தீர்க்கதரிசிகளை தேவன் முன்னதாக அனுப்பினார். வரக்கூடிய ஆபத்தை எச்சரிச்சுட்டே இருக்கிறார். தயவு செய்து உங்களுடைய பொல்லாத வழியை விட்டு நீங்குங்க, தயவு செய்து பாவத்தை விடுங்க, தயவு செய்து உங்களுக்குள் இருக்கக்கூடியதானே இந்த தவறான பாவ பழக்க வழக்கங்களை நீங்க நீக்கிக் கொள்ளுங்கள் என்று பல முறை கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. ஆனா வேதம் சொல்லுது, இப்படியெல்லாம் சொன்னா கூட செதேக்கியா ஒரே வார்த்தை சொன்னார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எங்களுக்கெல்லாம் வராது. ஏன்னா எங்களுக்கு ஆலயம் இருக்குது, நாங்க 3 வேளை பலியிடுகிறோம், எங்களுக்கு லேவியர் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, இதுக்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்கல்ல, அப்படி யாராவது கொள்ளையிட்டு போனாங்களா, அடிமையாக்கிறாங்களா? இல்லையே. இது எனக்கு நடக்காது என்று நம்பினான். இதெல்லாம் எனக்கு வாழ்க்கை வராது. ஏன்னா என்னை சுற்றி எவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய அரண்மனை எவ்வளவு பெரிய அரண்மனை, இவனுடைய வாழ்க்கையில தன்னை குறித்தும் தன்னுடைய அந்த ஆலயத்தை குறித்தும் அந்த தேவனை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டணும். ஆனா அதே தேவன் சொல்ற, இல்லப்பா உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறேன் என்று சொல்லி பல முறை எச்சரிக்கை கொடுத்தும் அசட்டை செய்தான், நம்பவில்லை. வேதம் சொல்வது படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கல்தேய ராஜா வருகிறார், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தையும் எருசலேமுடைய ஆலயம் அரண்மனை அத்தனையும் தீயிட்டு கொளுத்தி அவனையும் அவனை சேர்ந்தவர்கள் என்ன செஞ்சான்னா விலங்கிட்டு கொண்டு போயிட்டான். பல பேர் கொன்றும் போட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் கைகளும் காலிலும் சங்கிலால் கட்டப்பட்டவனாக அதே பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக 70 வருஷம் போன. தேவன் சகாயம் செய்ய உதவி செய்வதற்கு தான் எச்சரிக்கை கொடுத்தார். ஆனா எச்சரிப்பு எனக்கு தேவையில்லை என்று எச்சரிப்பை நம்பவில்லை. இது நடக்காது நம்பினாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே இது என் வாழ்க்கையில் நடக்காது பிரதர், எனக்கு இது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பல நேரங்கள் எத்தனையோ முறை நம்முடைய தப்பிதங்களை கர்த்தர் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். திருந்துங்க திருந்துங்க திருந்துங்க. வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டுகிடுவனுக்கு என்ன இரக்கம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்குத்தான் தேவன் பல நேரங்களிலே தன்னுடைய தாசர் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக எச்சரிப்பின் வார்த்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை மீறி இன்னொரு வசனம் தான் சொல்லுது பாத்தீங்களா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமே இல்லாம, ஏன்னா சகாயம் இருந்துச்சு, எனக்கு இது வேண்டாம்னு சொன்னதுனால சகாயமின்றி சடிதி என்ன வருமா, சடிதி நமக்கு தெரியாது, நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு வந்துடும். சிதைக்கா ராஜாவுடைய எண்ணமெல்லாம் என்ன கேட்டா, நாங்கள் பெரிய பேரரசா இருக்கிறோமே வல்லரசா இருக்கிறோமே எங்களுக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. 30 நாளைக்கு முன்னாடி இந்த டைட்டானிக் கப்பல் 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமில்ல, டைட்டானிக் கப்பல் உலக புகழ்பெற்ற கப்பல் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு முதல் பிரயாணம் போகுது. முதல் பிரயாணம் ஏறக்குறைய 2200 பேர் பிரயாணம் பண்றாங்க. முதல் பிரயாணம் பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்படிப்பட்டதான ஒரு சொகுசு கப்பல், இப்படிப்பட்டதான பிரம்மாண்ட கப்பல் அதற்கு முன்பதாக வந்ததே கிடையாது. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் மாத்திரமே அதில் பயணம் செய்யக்கூடிய அளவிலே மிக பிரம்மாண்டமே கட்டப்பட்டுச்சு. அதை கட்டிய ஓனர் இப்படி அட்வர்டைஸ் பண்ணார், விளம்பரப்படுத்தினார், ஈவன் காட் cannot sink this ship. கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்றுதான் விளம்பரமே படுத்தினார். கடவுள் நினைச்சால முடியாது. இப்படிப்பட்ட விளம்பரம் தான் எல்லா இடங்களும் பரவுச்சு. பல ஐஸ்வர்யவான்கள் அதிலே பிரயாணம் செய்வதற்கு 2200 பேர் பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு இருக்குது கப்பல். போய்கிட்டு இருக்கும்போது அட்லாண்டிக் பெருங்கடல் அது போயிட்டு இருக்கு. அங்கே பிலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு அன்றைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க, ஐயா
இந்த அட்லாண்டிக் பெருங்கடலிலே ஆங்காங்கே பனிப்பாறைகள் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் வேகத்தை குறைச்சுக்கோங்க. வராதீங்கன்னு கூட சொல்லல, வாங்க. எப்படி வாங்க? வேகத்தை குறைச்சு வாங்க. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 6 முறை எச்சரிக்கை வந்துச்சு. இந்த பிலிப்ஸ் ஒவ்வொரு முறையும் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த எச்சரிப்பெல்லாம் அந்த குட்டி குட்டி கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட போய் சொல்லுங்க, இது எனக்கெல்லாம் வராது. நாங்க எவ்வளவு பெரிய கப்பலை கட்டி வச்சிருக்கிறோம், சாதாரண கப்பலா இது. இந்த கப்பலை கடவுளை நினைத்தாலும் முழுகடிக்க முடியாது என்று சொல்லி வந்த 6 முறை எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட பொழுதுதான் 6 முறை சொன்ன ஒரே பதில் இதுதான், இது எங்களுக்கு பொருந்தாது. இது யாருக்குத்தான் பொருந்தும் என்றால் அந்த சும்மா இருக்காங்க அந்த சின்ன சின்ன கப்பல், அதுக்கு போய் சொல்லுங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. முடிவு அந்த இரவு அவன் வந்த வேகத்தின் நிமித்தமாக பனிப்பாறையிலே அது மோதியது. ஏறக்குறைய 1500 பேர் ஒரே இரவில் மரித்து போனாங்க. ஒரு 700 பேர் அங்கிருந்து லைஃப் போட்டுனாங்கல்ல, அதுல தப்பிச்சு போனாங்க 700 பேர். மீதி 1500 பேர் ஒரே நாளிலே மரணம் அடைந்தார்கள். காரணம் எச்சரிப்பு வரவில்லை என்று இல்லை, வந்த எச்சரிப்பை நம்பவில்லை. இது எனக்கு நடக்காது, இது என் வாழ்க்கைக்கு பொருந்தாது, இந்த வார்த்தை எனக்கானது அல்ல என்று உதாசீனப்படுத்தினுடைய விளைவு ஒரு பெரிய ஆபத்தை அவர்களுக்கு அன்றைக்கு வந்து சேர்ந்து. இன்றைக்கு வரைக்கும் இந்த டைட்டானிக் என்று சொல்லக்கூடிய இந்த கப்பலுடைய அந்த விஷயத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா கேட்கிறோம், நம்ம எச்சரிப்பு வரவில்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பல நேரங்களிலே நாம் ரகசியமாகவோ துணிகரமாகவோ செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் தேவனுக்கு விரோதமாக, மனுஷர்களுக்கு விரோதமாக நாம் செய்து கொண்டிருக்கிற பல விஷயங்களை தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது இது எனக்கானது அல்ல என்று சொல்லிக்கலாம். எனக்குத்தான நம்பிக்கலாம். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? நோவா எங்க இருந்தான்னு கேட்டா, என்ன ஆண்டவரே, மழையா, நானும் பார்க்காது, இயற்கை அழிவு அதெல்லாம் வராது சொல்லுங்க. ஒரே விஷயம், தேவன் சொல்லிட்டாருப்பா, நம்புறீங்க. வேத வசனம் கற்றுக் கொடுக்குது. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் எப்படி இருங்க, பரிசுத்தமாவே இருங்கப்பா. நீதியா இருக்கிற நீதி செய்ய இன்னும் நீதி செய்யுங்க. அசுத்தமா இருக்கிற இன்னும் அசுத்தமா இருங்க. நீங்க எப்படிங்க இருந்துக்கோங்க, ஆனால் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோடு கூட வருகிறதுன்னு என் தேவன் சொல்லிட்டு மேல போயிட்டார். இதோ சீக்கிரமா வருகிறேன், மாறானாதான் சீக்கிரம் வாழும் என்று சொல்லி பைபிள் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கர்த்தர் எப்பொழுது வருவான் நமக்கு தெரியும் நல்லாவே. தேவன் நமக்கு எச்சரிப்பாக சில விஷயங்களை கொடுத்து, ஐயா இந்த பூமியிலே நான் செய்கிற நன்மையோ தீமையோ நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவ சமூகத்திலே முன்பாக நின்று நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் தெரியாதெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவின் நியாயசாஸ்திர விசுவாசிகளுக்கும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே அவிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இங்கே திருச்சபையில அமர்ந்திருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நின்றுதான் ஆகும். ஒண்ணு கிறிஸ்து நியாயஸ்தானமா இருக்கும், இல்லைன்னா அங்க வெள்ளை சிங்காசனமா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம நிக்க போறோம் பிரதர், லேஸ் நிக்க போறோம். நான் செய்யற விஷயம் வெளியிறக்கமாக போது, ஆமா பிரதர் இப்படின்னு சொல்றாரு கர்த்தர். நான் செய்யற சகல விஷயத்தையும் கர்த்தர் அதற்கான பலனை அவரோடு கூட கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியுது அல்லவா? எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துட்டு தானே சொல்றாரு. அப்ப எச்சரிப்பு வரும் பொழுதெல்லாம் முதலாவது இந்த வசனத்தை நம்பணும். முதலாவது இந்த வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது எனக்கு தான், நான் அதை நம்பி பழகும். இந்த நம்புவது இல்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை என்றால் எச்சரிப்பை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? உதாசனப்படுத்திக்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவம் அதுதான். நான் ரொம்ப எங்கா இருக்கேன் பிரதர், நான் நல்லா படிச்சிருக்கேன் பிரதர், நான் நல்லா ஐஸ்வர்யவான் பிரதர், எனக்கு நல்ல திறமை இருக்குது பிரதர், நான் வரப்படைத்தவன் பிரதர், நான் ஊழியக்காரன் பிரதர், அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய எச்சரிக்கை வரும்பொழுது அதை நம்பி பழகணும், அது முக்கியம். இது கர்த்தருடைய வார்த்தை, அதை அவர் சொல்லிட்டாரு, அது நடந்தான் ஆகும். நடந்தனா நான் ஒவ்வொரு முறையும் அதே பயத்தோடு தான் நான் வந்திருப்பேன். இதே திருச்சபை ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது இதே மோசன் சபை நிக்க போகுது. கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்தில் நானும் நிக்க போறேன் ஊழியக்காரனாக. இந்த ஊழியக்காரனை குறித்து எல்லாமே தேவன் வெளிப்படுத்தும் பொழுது நான் அங்கே வெட்கி தலை குனிவனா, இல்ல தைரியமா நிற்பேனா, எனக்கு வெட்கப்படுத்த முடியாத சம்பவம் நடக்குமா, இல்ல நான் நிமிர்ந்து நிற்கக்கூடிய சம்பவம் நடக்குமாங்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்கிற விதம் வேறு, நான் உங்களை பார்க்கிற விதம் வேறு. ஆனா கிறிஸ்து நியாயஸ்தானத்திலே கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நன்மையோ தீமையோ தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாரோ நிறுத்திடுவார்களா? பைபிள் அதான சொல்லுது.
உங்க மனைவிக்கு முன்னாடி நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கணவனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறீங்க, சபைக்கு முன்னாடி விசுவாசிகளுக்கு முன்னாடி ஏதோ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. ஆனா எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவாரா பிரதர்? எஸ், கொண்டு வருவாரு. பலன் வருதா பிரதர்? எஸ், பலன் பின்னாடி வந்துட்டு இருக்குது. இந்த பலனை அனுபவிக்க தயாராகணும், அவ்வளவுதான். அது நல்ல பலனா இருக்குன்னா கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். முதலாவது, நோவா தேவ எச்சரிப்பை நம்பினார். இரண்டாவது, நோவா என்ன பண்ணா? அதே 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போதும். ரெண்டாவது என்ன பண்ணா? பய பக்தி உள்ளவன். பயம். தேவ எச்சரிப்பை நோவா நம்பினார். தேவ எச்சரிப்பை பெற்ற நோவா ரெண்டாவது என்ன பண்ணான்னா பயம்தான். இந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு இருக்கிற ஒரு விசுவாசி யாருக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டா, மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு பயப்படுவாங்க. தேவ பயம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நோவா நமக்கு என்ன பாடம் கத்துக் கொடுக்கிறாருன்னா, அன்னைக்கு நோவாவுக்கு ஆராதிப்பதற்கு ஆலயம் கிடையாது, அவனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஊழியக்காரன் கிடையாது, அவன் தேவனை தரிசிப்பதற்கு அங்கு எந்த எழுக்களும் உள்ள பைபிள் கிடையாது, எதுவுமே இல்லை. தன்னந்தனியா மனுஷன் இருந்தார் அருவாட்டில். எந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான உபகரணங்களோ காரியங்கள் இல்லாத காலகட்டத்திலே அவன் தேவனுக்கு அவ்வளவு பயந்து வாழ்ந்தான் என்றால், இன்றைக்கு தேவனை குறித்த அறிவு நம் அதிகமாய் பெற்றிருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும்? நான் சொல்றது புரியுது. நோவா பயந்தாங்க. தேவ எச்சரிப்பு வந்த பொழுது அவன் பயந்த பயம் அவ்வளவுதான், ரொம்ப அற்புதகரமான பயம். அந்த பயத்தினுடைய முடிவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் அதான் கற்றுக் கொடுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது பாத்தீங்களா? எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தா என்பதை செஞ்சுக்கோ, நினைச்சுக்கோ. நம்முடைய நிலை ஒன்று இருந்துச்சுல, இந்த சில இடத்துல அந்த ஆட்டோ பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. படிச்சிருக்கீங்களா ஆட்டோ பின்னாடி? நம்ம எந்த நிலையில இருந்தோம், இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன யோசிக்க. நான் எங்க இருந்தேன், இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன் யோசிக்க. பல நேரங்களில் நின்று நிதானித்து நம்மை தற்பரிசோதனை செய்வதற்கு நமக்கு நேரம் கிடையாது. அதான் ரொம்ப கஷ்டம். எபேசு சபை நினைத்தது நான் சரியாய்த்தான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தார்கள். ஆனா ஆவியானவர் யோவான் மூலமாய் சொன்னார், எப்ப அந்த சபை கொஞ்சம் சொல்லுப்பா, என்ன சொல்லு, நீ எந்த நிலையில் இன்னைக்கு அப்ப இருந்த, இன்னைக்கு உடைய ஸ்டாண்டர்ட் என்ன, இன்றைக்கு உடைய நிலைப்பாடு என்ன, நீ எந்த நிலையிலிருந்து விழுந்து விட்டாய், அது விழுந்தது கூட தெரியாம இருந்தாங்க அவங்க. இன்றைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் எந்த நிலையில இருந்தேன், இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறேன். ஒரு காலத்துல தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருந்தேன், எவ்வளவு கர்த்தருக்காக ஓடினேன், உழைத்தேன், ஊழியம் செய்தேன், காரியங்களை செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய நிலைப்பாடு என்ன, என் நிலையில என்ன நிலையில இருக்கிறேன் என்பதை யோசிக்கும். தெய்வ பயம் இல்லாத ஒரு பெரிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கூட நம்முடைய தமிழகத்திலே ஒரு ஊழியக்கார பிரசங்கிச்சார். நீ குடிக்கிறையா, குடிச்சுக்கிட்டே, நீ சிகரெட் அடிக்கியா, அடிச்சுக்கிட்டே, விபச்சாரம் பண்றியா, பண்ணிக்கிட்டே, நீயா நிறுத்தாத, நீ நிறுத்தக்கூடாது. நீ நிறுத்திட்டே அப்படின்னா அது உனக்கு பெருமை ஆயிடும், நான் தான் நிறுத்துறேன்னு. இப்ப நீ நிறுத்தாத, நீ பண்ணிக்கிட்டே. யார் ஒண்ணு நிறுத்தணுமா? ஆவியானவர் நிறுத்தணும். இன்றைக்கு இந்த அல்ட்ரா கிரேஸ் உபதேசம் என்று சொல்லக்கூடிய இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபையினுடைய உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளை பயங்கரமா பாதிச்சுட்டு, பயங்கரமா பாதிச்சு. இன்றைக்கு நம்முடைய விசுவாச பிள்ளைகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட உபதேசம் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எச்சரிப்பாகவோ இல்ல ஏதாவது ஒண்ணு கடிந்து சொல்ல முடிய மாட்டேங்குது நம்மளால. ஒரு சகோதரி, ஏமா நீங்க சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா, அது சொல்லுது, உங்க சர்ச்சில் பிரசங்க நின்றுகிட்டே பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு. நின்றுட்டு பிரசங்கம் பண்றது தப்பா? எதுக்குமா சர்ச்சுக்கு நின்றுகிட்டு பிரசங்கம் பண்றோமா? இப்ப நீ போயிட்டு இருக்கிற சர்ச்சில் என்ன நடக்கு? அவர் வரது நிக்க மாட்டாரு, அவர் முன்னாடி ஓடுவாரு, பின்னாடி ஓடுவாரு, சைட்ல ஓடுவாரு, குதிப்பாரு, நடப்பாரு, எங்க பேரை சொல்வாரு, தலைமையில கை வைப்பாரு, என்னெல்லாம் செய்யறாரு. நான் சொன்னேன், அவரை விட என்னை குரலித்துனால தெரியும், நான் செஞ்சா பயங்கரமா தான் இருக்கும். இங்க இருக்கிற எல்லா பேரை சொல்லி உங்களெல்லாம் அபிஷேகத்தை நடத்த போறேன்னு சொல்லி உங்களெல்லாம்
மாத்திரத்துக்கு எவ்வளவு ஆயிரம் சொல்லுங்க. ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா போன நம்ம தமிழ்நாட்டுல தான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பரலோகத்துல ஒரு சென்ட் விலை 9,000 ரூபாய். நம்ம ஊர்லயே 2 லட்சம் தாண்டிடுச்சு. ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு பரலோகத்துல ஒரு சென்ட் 9,000. எனக்கு யோசிச்சேன், பாருங்களே முறம்படி 2 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்குது. ஆனா இந்த மனுஷன் பரலோகத்துல ஒரு சென்ட் 9,000 வித்துக்கிட்டு அது ஒரு 1000 பேர் அப்ளிகேஷன் மட்டும் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு நல்லது. சில பேர் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, சரி பரலோகத்துக்கு நேரடியா போக முடியாது, ஷார்ட்கட்லயாவது போகும் சொல்லி ஒரு 9,000 வாங்கி போடுவோம், அட்வான்ஸ் போட்டு பார்ப்போம்னு சொல்லி அப்படி வாங்கிறாதீங்க. இது நடக்குது, நம்முடைய திருச்சபையில நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு. அது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. எங்கேயா ஒரு இடம் இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இல்ல யோவான்ல சொன்னார்ல இயேசு கிறிஸ்து, உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு, என் இடம் கொஞ்சம் கிடக்கு, இங்க பரலோகத்துல கிடக்கு. அவர் நினைச்சுக்கிட்டாரு இதே மாதிரி நிலம் கிடக்கும் நினைச்சிட்டாரு அவர் பரலோகத்துல. அவர் இடத்துல அவர் வித்துட்டு இருக்காரு. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவன் இயேசுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஊழியக்காரர் பரலோகத்துக்கு ஒரு ஷார்ட்கட் வழியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன தேவைன்னு கேட்டா, யாராவது என் பேரை சொல்லிட மாட்டாங்களா, தலைமையில கையை வச்சிட மாட்டாங்களா, என்னைக்கு ஜோம் பண்ணிட மாட்டாங்களா, எங்கேயும் நம்ம ஆளுக படுத்துறோம் அதை பாடுதான். இந்த பல்ச பிடிச்சுக்கிட்ட ஊழியக்காரரும் அவங்களுக்கும் ஈஸி தானே. அது உங்கள்கிட்ட இடத்தையா ஏமாத்து வார்த்தை சொன்னா நீங்க நம்புறதுக்கு என்ன, உங்களுக்கு ஈஸி தானே. நம்மளும் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிட்டோம்னா இந்த விசுவாசிகளுக்கு எடுத்து திருப்தியா இருக்கும் தெரியுமா? ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அது வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு இதை 3 முறை மடக்கு மடக்கு மடக்குன்னு குடின்னு சொன்னாதான் அவங்களுக்கும் திருப்தி. அதுக்குத்தான் ஊழியக்காரன் சரிப்பா எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்கிற, அதை விட 2-3 எக்ஸ்ட்ரா போட்டோம்னு சொல்லி 4 பெட்டுகளை போட்டு போயிடுறாரு அவரும். அப்ப நம்மளுக்கு ரொம்ப சப்பாடா, இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டேன், நல்லா தூங்குனேன். அவரு நினைச்சுக்கிட்டாரு இந்த தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி வீடுக்குள்ள தெளிச்சு விட்டா சரியா போச்சுன்னு. ஆனா பைபிள் சொல்லுது, ஐயா விசுவாசிச்சாலே போதும், நீ தேவனோடு கூட உன்னுடைய சரியான ஒரு ஜபம் இருந்தாலே போதும் அல்லவா, நான் உனக்கா ஜபம் வேண்டிய அவசியம் இல்லையே. விசுவாசிகளுடைய நிலைப்பாடு அதுவா தான் இருக்குது. ஊழியக்காரர்களும் அதை செஞ்சு ஈஸியா குடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே அந்த பயம் இல்லை. அதனாலதான் துணிகரமான இன்றைக்கு பிரசங்கங்கள், துணிகரமான உபதேசங்கள், துணிகரமான விஷயங்கள் இன்றைக்கு ஏன் சபைகளை பெருகிருச்சு அப்படின்னா, கேட்கக்கூடியவர்களுக்கும் அது விரும்புகிறார்கள், அதுதான் சொல்லக்கூடிய சொல்றாங்க. சபையினுடைய நிலை இன்றைக்கு எங்க போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு சற்று நம்மளால சிந்திக்கணும். சற்று அமர்ந்து யோசித்து தெய்வ பயத்தோடு கூடிய, வேதம் சொல்கிற மாதிரி நீங்கள் பரிசுத்தமான அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கப்பா, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது, இதெல்லாம் நம்ம நிதானிக்கிற அடிக்கடி. அதான் எபேசியர் சொல்கிறார், இந்த நிலையில் விழுந்தாய், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு 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 ஆராதனை, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு விசுவாசினாலே தேவனுக்கு அது பெரிய ஒரு நன்மை. இன்னைக்கு தெய்வ பயம் அச்சு போய் துணிகரம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பெருகிடுச்சு. அதனாலதான் இந்த அப்ப ஆராதனையிலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒயின் பாட்டில் வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் சிகரெட் பாட்டில் வச்சிருக்கிறான். பப்பு மாதிரி இருங்க, பொழுதுபோக்கா என்ன செய்யுங்க. சபைகளுக்குள்ள இன்றைக்கு அதை பாழாக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் ஜாக்கிரதையா இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய காரியங்கள் இப்படி துணிகரத்திற்கு என்ன செஞ்சிருக்கோம், ஒரு நாள் இடம் கொடுத்துருக்கூடாது. பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கமாகவும் சரி, கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் சத்தியமா என்பதை நீங்க ஆலோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தைகள் தெளிவானதா ஆலோசிச்சு பார்க்கணும். நான் எதை தேடுகிறேன், நான் பயப்படுகிற கர்த்தருக்கு நேராய் வளர்வதற்கு ஏற்ற போதனைகளால் போதிக்கப்படுகிறேனா, இல்லை எனக்கு பிரியமான போதனைகளால் போதிக்கப்படுகிறேனா? பலவிதமான அபிஷேகங்கள், பலவிதமான காரியங்கள், இதெல்லாம் இன்னைக்கு பெருகிடுச்சு. வேதமாய்த்தான் கற்றுக் கொடுக்கிறது. என் தேவன் நீதியுள்ளவர், அந்த நீதியுள்ள தேவன் அன்புள்ளவரும் கூட. இன்றைக்கு அன்புள்ள தேவன் அவரிடத்திலே நாம் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இல்லை என்றால் நீதியுள்ள தேவன் வரப்போகிறார், நீதியாய் நியாயத்திற்கு போகிறார். எனக்கு ஒரு வசனத்தை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆலயத்திலே நடந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 22ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது 22:8 பாருங்க, யோசியா என்ற ஒரு ராஜா அரியணைக்கு வந்த பிறகு ஆலயம் ரொம்ப சீர்கட்டு இருக்குது. இந்த சீர்கட்டு போன ஆலயத்தை பழுது பார்க்கிறார். பழுது பார்க்கும்போது நடந்த சம்பவம், ஒரு சம்பவத்தை பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பதியாகிய சாப்பானை நோக்கி, இந்த வார்த்தை கவனிங்க கொஞ்சம், நான் கர்த்தரின் ஆலயத்திலே கண்டுபிடித்தேன் என்று போதும். அதுதான் புரிஞ்சா உங்களுக்கு? அதுல அந்த வார்த்தையில் ஏதாவது புரிஞ்சா? ஆலயத்தை பழுது பார்க்கிறாங்க. பழுது பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியன்
அவனுடைய வேலை பார்க்கறான், சுத்தப்படுத்திட்டு இருக்கிறான், அங்க ஜன்னல் உடைஞ்சு கிடக்குது, அங்க கொஞ்சம் இதெல்லாம் உடைஞ்சு கிடக்குது, எல்லாத்தையும் சீர்படுத்திட்டு இருக்கிறான், பொழுது பார்த்துட்டு இருக்கிறான். பழுது பார்க்கும் பொழுது இலக்கியா ஒரு விஷயத்த பார்க்கறான். எதை பார்த்தான்னு கேட்டா பைபிள் சொல்லுது, நியாய பிரமாண புஸ்தகத்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டுபிடிச்சு அப்படின்னா இத்தனை நாளா ஆலயத்துல பிரமாண புஸ்தகம் என்ன இல்ல, தொலைஞ்சு போச்சு. கர்த்தருடைய பிரமாண புஸ்தகம், நியாய பிரமாண புஸ்தகம் தொலைந்து போனது கூட தெரியாத அளவுக்கு இவர்கள் கர்த்தரை ஆரம்பிச்சாங்க, படிட்டாங்க. யோசியா ரொம்ப கஷ்டப்பட்டது. என்னடா, ஒரு ஆலயத்துல நியாய பிரமாண புஸ்தகம் எவ்வளவு முக்கியமானது, அதை போதிக்கூடிய எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பிரமாண புஸ்தகம் தொலைந்தது கூட தெரியவில்லை. இன்னைக்கு அதை பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எதையே கண்டுபிடிக்கிறாங்க கேட்டா இங்க ஒரு புஸ்தகம் கிடக்குவான்னு எடுக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அது இருந்திருப்பாங்க. ஏன் சொல்றேன் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ எச்சரிப்பு வரும் பொழுதெல்லாம் நம்புங்க, இரண்டாவது பயப்படுங்க. பயம் மிக மிக அவசியம். தெய்வ பயம் மிக மிக அவசியம். தெய்வ பயம் இன்றைக்கு குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே தெய்வ பயத்தோடு வாழக்கூடிய, நமக்கு முன்பாக எக்ஸாம்பிள்ஸா வாழக்கூடிய நிறைய உதாரண மனிதர்கள் குறைந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற அநேகரை நம்ம எப்படி வைக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டா பார்க்க முடியல நம்மளால. ஏன்னா தெய்வ பயம் மற்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, பைபிள் சொல்லுது, தேவ எச்சரிப்பு வருகிறது என்றால் நம்புங்கள், பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வறுத்துக்கொங்க. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மீது கர்த்தர் இருக்கிறார்னா மகிழ்ச்சி இருக்கிறார். அவர்கள் பாக்கியவான் கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது, நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது நம்பினான், பயந்தான். மூன்றாவது என்ன செய்தான்? அதே 7ஆம் வசனம், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன செஞ்சான் தெரியுமா? பேழையை உண்டு பண்ணினான். நம்ம எச்சரிப்பை கையாள்பவன் தேவன் சொல்ற எல்லாத்தையும் செய்வான். நம்ம நினைக்கிறோம் பேழையை செய்தான், ரொம்ப ஈஸியான வேலை நினைச்சுக்கிட்டோம். பேழை செஞ்சுட்டாப்பா அவ்வளவுதான். அந்த பேழையை செய்து முடிச்சு அவன் உள்ள போற வரைக்கும் அவனுக்கு பல சவால்கள் இருந்துச்சு. அவனுக்கு என்னெல்லாம் சவாலா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பேழையினுடைய அளவு. பேழையினுடைய அளவு என்னது? எத்தனை அடி நீளம்? எத்தனை அடி நீளம்? அது நினைச்சா நானே இன்னைக்கு முன்னாடி வந்து என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு. சரி, இங்கிட்ட யாராவது சொல்றீங்களா சர்வீஸ் பிள்ளைய? சரி, எத்தனை அடி? அடியில எத்தனை அடி நீளம்? 450 அடி நீளம். 450 அடி நீளம். நான் இந்த அடி நீளத்தை எவ்வளவு 5ஆம் முறை சொல்லிட்டீங்க சில தெரியுதா உங்களுக்கு? இதே பேலை எவ்வளவு அடி நீளம் எவ்வளவு 5ஆம் முறை நான் சொல்றேன். நீங்களும் ஒவ்வொரு மணி கேட்கறீங்க, ஆனா அடுத்த முறை கேட்கறது சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, 450 அடி நீளம். எத்தனை அடி அகலம் தெரியுமா? 75 அடி அகலம், 45 அடி உயரம். இத ஒரு மனுஷன் பேரைய செய்யப்பான்னு கத்த சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மை அடிக்க போறேன். இப்ப இந்த இவருக்கு இருந்த சவால் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேரையை செய்யணும். அதான் பெரிய இது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல சொல்லியிருப்போம், ஆண்டவரே எப்படியோ உலகத்துல எல்லாம் சாகத்தான் போறாங்க, நாங்க 8 பேர் தான் என்ன செய்ய போறோம்? காப்பாற்றப்பட போறோம். எதுக்கு இவ்வளவு விரிசு செஞ்சுக்கிட்டு? நான் சும்மா இந்த 10க்கு 10 ஒரு போட்டு சீக்கிரம் முடிச்சுக்கிறது. நீங்க என்ன இவ்வளவு விரிச செய்ய சொல்றீங்க? அவர் தெளிவா இவ்வளவு அடிதான் கெட்டுப்பானா, அவரு கட்டிட்டு ஆகணும். செஞ்சா அப்படியே செய்யலாம். அளவு பெருசு. இரண்டாவது, பேழைக்கு வேண்டிய பொருட்கள் எந்த மரத்தினால்தான் செய்ய சொன்னாரு? எந்த மரம்? கொப்பேர் மரம். அதாவது கொப்பேர் மரம் ஏதோ நோவா வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு நினைச்சிடாதீங்க. அப்படி தூங்கி பின்னாடி போனா அப்படி வெடிக்க வந்துடலாம் நினைக்காதீங்க. கொப்பேர் மரத்தை தேடி கண்டுபிடிக்க இந்த மனுஷன் இவ்வளவு அடி நீள பேரையை செய்யறதுக்கு எவ்வளவு மரத்தை வெட்டிக்கணும் பாருங்க. பேரையை செய்வதற்கு அந்த சீர்படுத்தணும்ல, அந்த பலகையை கொண்டு வரணும். இன்னைக்கு மிஷின்ஸ் நிறைய இருக்குது, இன்றைக்கு அதற்கான பொருட்கள் இருக்குது, ஈஸியா வெட்டிடலாங்க வச்சிருக்காங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எப்ப? ஏறக்குறைய 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் படிச்சுட்டு இருக்கணும். இது 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 இந்த இது 6000 சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி இது கவுண்ட் பண்ண வேண்டிய காலங்கள். அந்த காலத்துல ஒரு மனுஷன் இந்த பேரையை செய்யணும், அது கொப்பேர் மரம். இவரு சொல்லி இருந்திருக்கலாம், ஆண்டவரே என் வீட்டு பக்கத்திலேயே நல்ல வேப்ப மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்கு, பல பல மரம் இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு, அதை வெட்டி போட்டுருமான்னு கேட்டுருக்கலாம்.
தேவன் கொப்பேர் மரம் தான் செஞ்சாங்க. அப்படியே அளவு பெருசு, பொருள் தேவை, இன்னொன்னு பேழைக்கு வேண்டிய ஆட்கள் செய்யணும்ல. எத்தனை பேர் வந்து செஞ்சாங்க தெரியாது, இவங்க குடும்பமா செஞ்சாங்க எப்படி என்ன நடந்துன்னு தெரியாது, ஆனால் செய்தார்கள். இது பெரிய சவாலாச்சு. இன்னொரு பக்கம் நேரம், எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அதுக்கு, வேலை செய்யறதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட நேரத்தை பாத்தீங்களா? இன்னைக்கு நமக்கு நேரமே இல்லை. எதுக்குமே நேரம். உதாரணத்து வெள்ளிக்கிழமை எங்க பயிர் செடி வந்து உட்காந்துருந்தேன். நான் தேடி பாக்குறேன், என்னடா எப்படி சுத்தி பார்த்தா 2 பேர் தான் இங்க உட்காந்து, 2 பேர். அது ராணியத்தையும் அந்த பாட்டிமா போன வாரம் யாசை எடுத்தாங்களே 2 பேர் தான். நான் யோசிச்சேன், அடப்பாங்க சொன்னதுக்காக போன வாரம் சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல கொஞ்சம் ஆள் வந்துருக்கு அப்படின்னு பயிர் செடிக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா இருந்ததும் போச்சு மாதிரி மொத்தமா போயிடுச்சு. நான் பார்த்தேன் ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்துருச்சு, போய் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். ஆனா இருக்காங்க இங்கதான். அப்ப திரும்ப இன்னைக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. நானும் ஒவ்வொரு மாசம் சொல்லிட்டு தான் போறேன், கொஞ்சம் வாங்க ஏதாவது சொல்லிட்டு தான் நானும் இருக்கிறேன். எங்க நம்ம ஆள் வர்ற மாதிரி இல்லை, நமக்கு நேரம் கிடையாது அதுக்கெல்லாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எப்பா இந்த நேரம் இல்லை என்று சொல்லிக்கிட்டு இருந்த ஜனங்களுடைய விளைவு பின்னாடி நம்ம பார்க்க முடியும். இவன் நேரத்தை நிறைய ஒதுக்குனாங்க. இன்னொன்னு, இவனுக்கு விரோதமை பேசுற பரியாசமான வார்த்தைகள். என்னென்ன செய்யற, இந்த மழை வரப்போதாப்பா, மழையை கொண்டு கர்த்தர் பூமி அழிக்க போறாரு, நீங்களாம் மனம் திரும்புங்க, பேழைக்குள்ள வந்துருங்க, நீங்களாம் காப்பாற்றப்பட்டு சொல்லி இவனும் எச்சரிக்கை வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, மழையா அப்படின்னு என்னடா எடுப்பாங்க, பூமி அழிய போகுதா எப்படியா, இவனை பரியாசம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அப்படிதானே? இன்னைக்கு எப்படி ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா, தவறு செய்கிறவர்கள் நல்லது, நீ லவ் பண்ணலையா வேஸ்ட், பூமியில வாழ்றதே வேஸ்ட், நீ லவ் பண்ணாதான் நல்லது. சிகரெட் குடிக்கலையா, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பந்தா பண்றது, பாவம் செய்யறது நீ கெத்து. இந்த ஒரே பைபிளை வாசிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு கர்த்தருடைய சபைக்கு வருகிற என்ன இப்படி வாழ்ந்துட்டு போறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்படியே பரியாசம் பண்ணப்பட்டான். அது நடந்துச்சுங்க, நடந்துச்சு, நோவாவுக்கு நடந்துச்சு. இன்னொன்னு, விலங்குகள் எல்லாத்தையும் சேகரிக்கணும்ல, உள்ள பேழைக்குள்ள சேகரிக்கிறான். நம்ம வீட்டுல ஒத்த நாயை வச்சுக்கிட்டு நம்ம வர்ற பாடு பெரிய பாடு, அதை குளிப்பாட்டிக்கிட்டு அதுக்கு சோத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு 4 சண்டையை போட்டுக்கிட்டு, அந்த நாய் வீட்டுல இருக்க சண்டையை பொறுத்துலாம் பக்கத்து வீட்டுல சண்டை எடுத்து வந்துடும், அது வேற பிரச்சனையை பார்க்கணும். ஒரு நாயை வளர்க்கறது நம்ம வர்ற பாடு பெரிய பாடு. ஆனா நோவாக்கு இருந்த சவால் என்ன தெரியுமா, ஒரு நாய் கிடையாது, அது எத்தனை பிராணின்னு தெரியாது. ஆனா உலகத்துல இருந்த பல பிராணிகள் எங்க போச்சான், ஒரு பேழைக்குள்ள வந்திருக்கும். அந்த பேழைக்குள்ள அந்த விலங்குகளை பராமரிக்கணும்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுகளுக்கு சாப்பாடு, அதுக்கு போற கழிவுகள், இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு எப்படி அந்த மனுஷன் இதெல்லாம் சமாளிச்சு சரியாண்டவர் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாத்துக்குமே ஆமா போட முடியும் கர்த்தருக்கு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நடக்க முடியுமா, வசனம் எப்படி சொல்லுது அப்படியே நடக்க முடியும், அதான் முடியாது. இந்த உலகத்துல கொஞ்சம் நெளிவு சிலுவோட வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வசனத்தின்படியெல்லாம் வாழ முடியாது. அப்படி முடியும் சொல்லுங்க, நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த நோவா அப்படியே செஞ்சானாங்க. அப்படி இது நமக்கு படி ஆசைக்குமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு நேரமா இருக்கட்டும், அளவா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், பரியாசமான வார்த்தைகளா இருக்கட்டும், அங்க இருக்கிற விலங்குகளா இருக்கட்டும், ஏறக்குறைய 2000 வகையான விலங்குன்னு சொல்றாங்க. இத்தனை வகையான விலங்குகளை வந்து அவன் வளர்க்கணும், அது உள்ள வச்சிருக்கணும். அது ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கிட்ட போச்சு, உள்ளேயே இருக்கணும். அதுக்கு எவ்வளவு பெரிய சவால். இது எல்லாம் தாண்டிதான் நோவா தேவ எச்சரிப்பை பெற்று அதற்கு பயந்தான், அதை நம்பினான். 3வது, அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். நீங்க நம்முடைய வாழ்க்கையிலே தேவ எச்சரிப்பை பெறும் பொழுது கீழ்ப்படிவது நல்லது. இந்த எச்சரிப்பிலிருந்து எப்படி போய் எஸ்கேப் ஆகலாம், எப்படி நீ தப்பலாம் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்க கீழ்ப்படிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அழிவு, நமக்கு தீர்ப்பு கிடையாது, நம்ம காப்பாற்றப்படும். இப்படி எல்லாமே நடக்கும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது என்றால் நடக்கும். அதை யோசித்து பார்ப்பேன். அந்த மனுஷன் ஏற்கனவே 120 வருஷம் சொல்றாங்க தேவ எச்சரிப்பை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். 120 வருஷமா ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக அவருக்கு முன்பாக பேழை இருக்குது, வேலை செய்கிறார், பிரசங்கிக்கிறார். ஜனங்கள் அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே நோவா பிரசங்கித்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களை எச்சரிப்பு கொடுத்த பொழுது எல்லாரும் நிறைவேற்றார்கள். இந்த மனுஷன் வேலை முடிஞ்சிருச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேரை செஞ்சு முடிச்சவங்க தெரியாது, ஆனா வேலையை முடித்தான், செய்து முடித்தான். இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்பிட்டான், பயந்து வாழ்கிறான், கீழ்ப்படிந்தான். ஆனா சொன்ன மழைன்னு வரல.
சொன்ன பேர் அந்த மழை இன்னும் வரல, காத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த மழை பொழிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மழை பொழிய ஆரம்பித்த பொழுது சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்கள் யார பார்த்திருப்பாங்கன்னு கேட்டா நோவா பார்த்திருப்பாங்க. அந்த சம்பவத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் பேழைக்குள்ள போயாச்சு. தேவன் பேழைக்குள்ள இருந்து கதவை அடைத்து விட்டார். இப்ப மழை பொழிந்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக மேல வருது. ஒரு வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. யோசிங்க, அதெல்லாம் நடந்தது. அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு அந்த அப்பா என்ன பண்ணிருப்பாரு நினைக்கீங்க? தோல்ல தூக்கிருப்பாரு, அம்மா இடுப்பு தூக்கி வச்சிருக்கோம். இப்ப தண்ணீர் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுது. எதுவரை கூடிருச்சு? இடுப்பு வரை கூடிருச்சு. தலைக்கு மேல தூக்கி வைக்கிறாங்க பிள்ளைகளை. இந்த பக்கம் நோவா 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 கத்திருப்பாரு, கண்டிப்பா நடந்திருக்கும். பேரை அடைக்கப்பட்டதுதான். இந்த பக்கம் தன் கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் சாவதை ஒரு குடும்பம் பார்த்துட்டே இருக்கு. தன் கண்களுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள் அப்பாவுடைய கழுத்தை பிடிச்சிருக்கும், அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சிருக்கும், இறுக்கி பிடிச்சிருக்கும். தண்ணீர் இன்னபாடு இல்லை. ஏறக்குறை அரராத்மன்னு நினைச்சான். 17,000 அடி உயரம். அது கடல் மட்டத்திலிருந்து 17,000 அடி உயரம். இந்த இந்த தண்ணி பெருக 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 ஒருவேளை வீட்டுக்கு மேலே ஏறி இருக்கலாம், ஒருவேளை மரத்துக்கு மேல ஏறி இருக்கலாம், ஒருவேளை மலைக்கு மேல கூட போயிருக்கலாம். எந்த அளவுக்கு தன் ஜீவன் தப்புவதற்கு ஓடி 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 காரியம் செஞ்சா கூட தன் கண் முன்னாடியே தான் பெற்றெடுத்த பெற்றோர்கள் சாவதையும், தன்னுடைய பிள்ளைகள் மறிப்பதையும், இல்ல பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தார் மறிப்பதை கண்கூடாக இன்னைக்கு பார்த்து அத்தனை பேர் மறிச்சாங்க, செத்து போனாங்க. அன்புள்ள தெய்வம் இவ்வளவு நீதி உள்ளவருங்க. அவர் எச்சரிப்பு கொடுப்பதே காரணம் என்ன என்று கேட்டால், நம்மை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு. இன்னைக்கு ஈஸியா எடுத்துக்கிறீங்க. என்ன பிரதர், ஒரு 5 நிமிஷம் அற்ப சந்தோஷங்க, 10 நிமிஷம் அற்ப பாவம், இதுக்கு நம்ம எவ்வளவு தேவனை வெட்கப்படுத்துகிறோம், தேவனுக்கு அவமானத்தை கொடுக்கிறோம், கஷ்டத்தை கொடுக்கிறோம் தெரியுமா? நம்ம அற்பமாய் அழிந்து போகக்கூடிய உலக பிரகாரமான சம்பத்துக்கள், உலக பிரகாரமான அந்த இன்பங்கள், உலக பிரகாரமான காரியங்களுக்காக இத்தனை ஜனங்கள் அவனை பரியாசம் செய்தார்கள். இத்தனை ஜனங்கள் எச்சரிப்பை மீறினார்கள். எச்சரிப்பை நம்பவே இல்லைங்க. தன் கண் முன்னாடி தன் குழந்தை மரிப்பதை பார்த்த ஜனம் அதுவும் செத்து போச்சு. வெறும் 8 அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இன்றைக்கு நானும் சொல்கிறேன் அல்லவா, இன்றைக்கு எச்சரிக்கை நீங்க எல்லாம் கேட்கறீங்க, உண்மைதான். இன்றைக்கு சபை கேட்டுக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை கேட்டு நடப்பதுதான் முக்கியம். கேட்கறது ஈஸி. இன்னைக்கு நம்ம காதுக்கிய செய்திகளை கேட்பதுக்கு நம்ம விரும்பிட்டோம். ஆனா அதை கேட்கக்கூடிய செய்தி எத்தனை பேர் இப்ப எவ்வளவு உள்ள கொண்டு போய் என் வாழ்க்கையை மாத்திருக்கிறேன். அன்றைக்கு நோவாவின் காலத்திலே அவன் காத்திருந்தான். தேவன் சொன்னபடியே நியாயத்திற்கு வந்தது. இன்றைக்கும் 2000 ஆண்டுகளாக சபையானது கர்த்தருடைய வருகைக்கு காத்துக் கொண்டிருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் அதான் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்பு என்னவென்றால், என்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவார், அவர் வருவதற்கு முன்பாக அவரை நம்பினேன், அவருக்கு பயப்படுகிறேன், அவருக்கு கீழ்ப்படுகிறேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குடும்பமாக தேவ சமூகத்திலே நீடித்த நாட்களாய் வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய ஒழிய இந்த பூமியிலேயே நம்முடைய வாழ்க்கை முடிச்சிருக்கிறார். நான் என் பிள்ளைகளுடைய அழிவுக்கும், நான் என் கணவன் மனைவியுடைய அழிவுக்கு நான் காரணமாயிருக்கிறேன். காப்பாற்ற தன் குடும்பத்தை காப்பாற்ற பேரை விடுபடினார். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றுவதற்கு கிறிஸ்து என்ற பேரையை, ரட்சிப்பு என்ற பேரையை உண்டு பண்ணுங்க. அதை விட மேலான உண்மை கர்த்தர் அவகாசத்தை கொடுக்கிறார், காலங்களை கொடுக்கிறார். கொடுக்கப்படுகிற காலங்களை நேரங்களை உதாசனப்படுத்தி விட்டார். அன்றைக்கு தேவன் சொன்ன பிரகாரம் மழை வைத்தது போல இனி மழையினால் அல்ல, அக்கினியினால் ஒரு பெரிய ஒரு அழி வரப்போகிறது. அக்கினியினால் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இந்த அக்கினியிலே குடும்பமாய் அழிவு போகிறோமா, இல்ல தேவ சமூகத்திலே நித்தியத்தை காலமாக மகிழ்ச்சியோடு வரப்போகிறோமா? யோசிப்போம், சிந்திப்போம். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி இந்த வார்த்தையை நிதானித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். அழைப்பின் சத்தம் கேட்பேன், நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன்.
நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் கூடுதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவே நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எங்கள் கிருபையா நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, அருமையான காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் துயாதி தூயவரும் எங்களை மட்டுமாக நேசித்து வழிநடத்தி அன்பு பாராட்டி எங்களை ஆண்டவரை உயர்த்தி நடத்துகிற உன்னதமான தெய்வத்தை இந்த நாளிலே ஆராதிக்கும்படியாய் நாங்கள் நடத்துகிற கூடி வர கற்றுக் கொடுத்த கேள்விகளுக்காக நினைச்சு ஆண்டவரே. சுவாசம் உள்ள யாரும் கருத்தை துதிப்பதாக சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கும் ஆண்டவரே. ஆனா எங்களை விட்டு அநேகர் பிரிந்து சென்றிருக்கிறார்கள், அவர்களுடைய திருச்சமயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கோ அப்படிப்பட்டதான ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கும் ஆண்டவரே. ஆராதனை சிந்தனையிலே கர்த்தருடைய ரத்தத்தினுடைய விளைவு நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொண்ட ஆண்டவரே. அந்த ரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பை கொடுத்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, பகையை உடைத்தி ஒப்புரமாக்கினீர், அது மாத்திரம் தேவ கோபாக்கினி என்று தீர்த்து கொண்டீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பலவிதமான நன்மைகளை அனுபவிக்கிற நாங்கள் அதை நன்றி செலுத்துவதமாக இன்றைக்கு வந்தோம், ஆராதித்தோம், இறுதியாக உடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. நோவா அன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடியதானே இத்தனை விதமான சாக்கியங்கள் நம்மளுக்கு இல்லை, ஆனாலும் ஆண்டவரே எச்சரிப்பை நம்பினார், பயந்தார், கீழ்ப்படிந்தார். நாங்கள் கூட ஆண்டவரே உம்முடைய எச்சரிப்பை ஆண்டவரே நாங்கள் நம்பி பயந்து கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி ஆண்டவரே. நாங்கள் காண்கிறதான உலகம் ஒரு நாள் அழிய போகிறது, இந்த பூமி அழிய போகிறது ஆண்டவரே. நாங்களோ நித்தி காலமாய் வாழ்வதற்கு ஒரு வழியும் ஒரு வாய்ப்புகளையும் நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய உன்னதமான ஸ்தலத்திலே நாங்கள் அமர்வதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவி செய்வோம்ப்பா. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவரே அழைப்பின் சத்தத்திற்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வாழ்த்துக்கு நாங்கள் கூட ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தை மனதிலே கிரகித்துக் கொண்டு இன்றைக்கு கொடுக்க போற வார்த்தைகள் எனக்கானது என்று ஆண்டவரை யோசித்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து எங்களை ஆண்டவரை சீர்புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செல்வப்பா. தொடர்ந்து வந்த ஒருவரை பேர் பாராய்த்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்தவனமாய் திரும்பி செல்லாதபடிக்கு தேவ சமாதானத்தையும் தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனோடு தரக்கூடிய எல்லா விதமான நன்மையான ஈவுகளையும் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் செய்யுங்கப்பா. திருச்சபை அதிகம் ஆசிர்வதிங்க, சபையில் இன்னும் அதிகமான இருப்பதில் உண்டாக்கும் ஆண்டவரே. சபைக்கு வேண்டிய எல்லா தேவ பக்தி விருத்தியமான கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிலும் கூட ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே அநேக கனிகள் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்கள் ஒருவரை பேர் பாராட்டி ஆசிர்வதிங்க. ஒருவேளை வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரை சந்திக்க உதவி செய்யுங்க. அதுவரை தேவனுடைய சமாதானமும் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்புரட்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசர சகல பலன் வருவானே.